நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யார் அது? இவன் தான் அண்ணாச்சி ஸ்டாலின், அந்த ஸ்கூல் வாத்தியார். இவன் தான் நம்ம வண்டியை மடக்கி அந்த செவிடனை கூட்டிட்டு போனவன். சார், என்ன? உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும். ஏய், இருடா. இசக்கியோட அப்பாவை அடித்தது உங்களாரி தானே? ஆமாம், அதான் பணம் கொடுக்க வந்தேன். அந்த பணம் பத்தாதுன்னு சொல்ல வந்தேன். என்ன தம்பி சொல்கிற? முறையாக கேஸ் நடத்தினா எப்படி 5 லட்ச ரூபா வரைக்கும் இன்சூரன்ஸில் தர வேண்டியது இருக்கும். என் வண்டிக்கு இன்சூரன்ஸே இல்லை. அப்போ அந்த 5 லட்சத்தை நீங்கள் தான் தர வேண்டியதாக இருக்கும். தம்பி, வாத்தியார் தானே நீ? கணக்கு வழக்கெல்லாம் உன் கிளாஸோட வச்சுக்கோ. 1 1 2ன்னு என்கிட்ட பாடம் நடத்தாத. நீ ரொம்ப கஷ்டப்படுவ. சார், இந்த குடும்பம் உங்களால் ஒரு மனுஷனை இழந்திருக்கு. 15 லட்சம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. டேய், என்ன அட்வைஸ் பண்ணுறியா? சார், போடா, போய் நீ உன் வேலையை மட்டும் பாரு. வேஸ்டா செத்துற போற. படிச்சவன் அடிக்கிறது எனக்கு பிடிக்காது. வீணா கை நீட்ட வச்சிடாத. என் வண்டியை மறிச்சேன்னு தெரிஞ்சப்பயே உன்னை போட்டு தள்ளியிருக்கணும். வாத்தியாராச்சேன்னு பாவம் பார்த்தா ரொம்ப செரவலை கூட்டுற. ஹீரோக்கள் ஜெயிக்கிறதெல்லாம் சினிமாவில் தான். நிஜத்துல ஹீரோக்கள்லாம் ஜெயிக்கிறதில்ல தம்பி. சினிமாவை பார்த்துட்டு ஓவரா ஃபீல் பண்ணாத. உன் உடம்புக்கு தாங்காது. இசைக்கு குடும்பத்துக்கு சேர வேண்டிய பணத்தை தரலண்டா நான் கோர்ட்டுக்கு போக வேண்டியது இருக்கும். ஒன்று சொல் புத்தி வேணும், இல்லை சுய புத்தி வேணும். உன்ன மாதிரி 2மே இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான். உடம்ப பார்த்துக்கோ. ஏய், இந்தாடி உனக்கு ரொம்ப பிடிச்ச கேக்கு. வேணாம். ஏய், எடுத்துக்கோடி. வேணாம், பசிக்கல. பொய் சொல்லாத. காலையில இருந்து சாப்பிடலன்னு உங்க அம்மா சொன்னாங்க. சாப்பிடலதான், ஆனா பசிக்கல. ஏய், இன்னுமாடி உங்க அப்பா பத்தி நினைச்சிட்டு இருக்க? வீடு சாமி கிட்ட போனவங்க திரும்பி வர மாட்டாங்க, அவ்வளவுதான். அதையே நினைச்சிட்டு இருந்தா அழுகலிக்கையா தாண்டி வரும். விட்டுட்டு வேற வேலையை பாரு. எங்க அப்பா அடி அது. அதுக்கு என்னடி பண்ண முடியும் டப்பாசு? யாரா இருந்தாலும் செத்து போனதுதான். உனக்கு இப்படியா இருந்தா புரிஞ்சிருக்கும். எனக்கும் இப்படி ஆயிருக்கு. உனக்காவது உங்க அப்பாடி, எனக்கு எங்க அம்மாடி. புத்துநோய் வந்து எங்க அம்மா சாகும் போது நான் 3வது படிக்கிறேன். சாகத்துக்கு முன்னாடி கடைசியா என்கிட்ட தாண்டி பேசினாங்க. உன்னை பெத்துக்காம இருந்திருந்தாச்சும் நிம்மதியா செத்துருப்பேன். உன்னை தனியா விட்டு போறேன்னு அழுதாங்கடி. என்னை பத்தி கவலைப்படாதுமா, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். தலைய தடவி கொடுத்துட்டு அப்படியே என்ன பார்த்த மேனிக்கே செத்துட்டாங்கடி. உனக்கு கஷ்டமா இல்லையாடி? இருந்துச்சுடி, அப்புறமா பழகி போச்சு. நான் எவ்வளவு அழுதாலும் செத்து போனேன். எங்க அம்மா திரும்பி வர மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. நான் அழுதா பாட்டி கஷ்டம், அப்பாவுக்கும் கஷ்டம். அதான் நான் இப்பெல்லாம் அலறதே இல்ல. சாரிடி. விடுப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சும்மா தாண்டி சொன்னேன். உன் கஷ்டம் எனக்கு புரியுது. அது சரியாகாது, போக போக பழகிரும். ஏய், இப்ப எதுக்கடி இது பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு? வேற எதுனா பேசலாமா? எப்படி ஸ்கூலுக்கு வர? வீட்ல இருந்தா அப்பா ஞாபகமா இருக்கும்டி. அம்மா வேற அழுதுகிட்டே இருப்பாங்க. ஸ்கூலுக்கு வந்தா எல்லாமே சரியாயிடும்டி. நீ எப்படி ஸ்கூலுக்கு வருவ? நான் வரலடி. ஏண்டி? நான் இனிமே ஸ்கூலுக்கு வரமாட்டேன்டி. என்னப்பா சொல்ற? ஆமாப்பா, எங்க அம்மா ஸ்கூலுக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நீ உங்க அம்மாட்ட சொல்லலையா? சொன்ன, வேணான்னு சொல்லிட்டாங்கப்பா.
அழுது அடனாச்சும் பிடிக்க வேண்டியதானடி. அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டேன். அப்ப எதுக்குடி உன்னை வேணான்றாங்க? கொஞ்ச நாள் தாத்தா வீட்ல போய் இருக்கலான்றாங்க. சரி லீவ் போட்டு போயிட்டு வா. அங்க ஏதாவது ஸ்கூல்ல சேர போறியா? இல்லடி, எங்க தாத்தா ஊர்ல ஸ்கூலே கிடையாது. அப்ப எதுக்குடி உன் படிப்பை நிறுத்தணும்ன்றாங்க? வந்தவங்க எல்லாரும் பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு படிப்புன்னு சொல்றாங்க. என்னடி அநியாயமா இருக்கு? அடம் பிடிக்கிறாங்க. அப்பா இருந்தா நான் படிச்சே ஆகணும்னு சொல்லிருப்பாரு. அம்மாக்கு நான் ஸ்கூலுக்கு போறதுல பெருசா இஷ்டம் இல்லடி. அம்மாக்கு இஷ்டம் இல்லையா இல்ல உனக்கு இஷ்டம் இல்லையாடி? எனக்கு தெரியும் உனக்கு படிக்கிறதுனால பிடிக்கவே பிடிக்காதுன்னு. அதனாலதான் நீ வேணாம்னு சொல்லியிருப்ப. இல்லடி, இல்ல இல்ல நீ தான் வேணாம்னு சொல்லியிருப்ப. எனக்கு படிக்கிறது பிடிக்காதுதான், ஆனா ஸ்கூலுக்கு வர்றது ரொம்ப பிடிக்கும்டி. அப்புறம் ஏன்டி ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு உங்க அம்மா கிட்ட சொன்ன? நான் எப்படிடி சொல்லுவேன்? உங்களெல்லாம் பார்க்காம என்னால எப்படி இருக்க முடியும்? அம்மா தாண்டி படிச்சது போதுன்னு பாட்டி வீட்டுக்கு அனுப்புறாங்க. உங்களெல்லாம் விட்டுட்டு என்னால இருக்க முடியாதுடி. குருவி யோ வாயா. என்ன சார் சிரிக்கிறீங்க? இப்ப எதுக்கு என்னை பார்த்துட்டு ஒளிஞ்ச? ஏன் எதுக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியலையே. சார் சமூக சேவை செய்யறதுக்கு ஒரு அளவு வேணும் சார். அப்படி என்னையா பண்ணிட்டேன் நானு? தப்பாசா அவங்க அப்பா செத்து போயிட்டாரு. போனோமா மாலையை போட்டோமா வந்தமா இருக்கிறத விட்டு நீங்க என்ன பண்ணீங்க? தேவையில்லாத சனியனை தூக்கி பனியன்ல போட்டுக்கினீங்க. நான் என்னையா பண்ணேன்? டக்குன்னு அண்ணாச்சியை முறைச்சிட்டீங்க. சிரிக்காதீங்க சார், சிவராவது. யோ போயா. இதுக்கு போயா பயந்துட்டு இருக்க? அப்போ எதுக்கு பயப்படுது? டப்பாசு வீடு சார்பா ஆக்சிடென்ட் கேஸ் அண்ணாச்சி எதிர்த்து நம்ம 2 பேரும் தான் நடத்துறோம். என்ன அது? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆக்சிடென்ட் கேஸ் அண்ணாச்சி எதிர்த்து நம்ம 2 பேரும் தான் நடத்துறோம். என்ன அது? ஆமையா, அடிச்சது அண்ணாச்சியோட லாரி. வண்டிக்கு இன்சூரன்ஸ் கட்டல. செத்து போன டப்பாஸ் அப்பாவுக்கு நஷ்டீடா 25 லட்சம் ரூபாய்க்கு எடுத்து வழக்கு போட போறான். என்ன சார் எல்லாத்துக்கும் நம்மன்னு என்னையும் சேர்த்துக்கிறீங்க? ஆமையா, அண்ணாச்சி எதிர்த்து நிக்கிற தைரியம் இந்த ஊர்லயே நம்ம 2 பேர்த்த விட்டா வேற யாருக்கு இருக்கு? சார் வேணாம் சார், தேர இழுத்து தெருல விட்டுறாதீங்க. யோ நீயே ஒரு ஆம்பளை சிங்கம்ல. இல்ல சார், ஆம்பளையா பொம்பளையான்னு கரெக்டா கண்டுபிடிக்க முடியாத குருவி சார் நானு. உங்க போதிக்கு என்ன ஊர்க்க வாங்கிடாதீங்க. யோ உனக்கு ஏதாவது ஒண்ணுண்டா அவன் உசுரோடு இருக்க மாட்டான். சார் அது செகண்ட் ஹாஃப் சார், ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே நான் போட்டுக்குவேனே. யோ பயப்படாதியா, நான் சும்மா விளையாடுத்தேன்னு சொன்னேன். போடா ஒரு நிமிஷம், உயிரா போயிட்டு வந்துச்சு சார். ஆனா அண்ணாச்சி மேல கேஸ் கொடுக்கறது தான். என்ன சார் மறுபடியும் குழப்புறீங்க? சரியா, உனக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லாண்டே வச்சுக்கிடுவான். ஆனா நான் கேஸ் நடத்தி டப்பாசுக்கு சேர வேண்டிய பணத்தை வாங்கி தந்தே தருவேன். இது ஜெயிக்குமா? யோ கண்டிப்பா ஜெயிக்கும். டப்பாசோட அப்பா 60 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்த இடத்த சம்பாதிச்சிருப்பாரோ அந்த பணத்தை மொத்தமா அண்ணாச்சி தந்தே ஆகணும். நிறைய வருமே சார். ஆமையா, வரத்தே செய்யும். செத்து போனவரை திருப்பி தர முடியுமா அண்ணாச்சினால? பணம் கொடுத்தே ஆகணும். ஆனா கேஸ் இழுக்குமா சார்? இழுக்கும், ஆனா ஜெயிக்குமியா. அது இருக்கட்டும், பக்கத்து இலையில பாயாசம் இல்லைன்னு சண்டை போடுறதெல்லாம் ஓகே தான். ஆனா உங்க இலையில இருக்கிற சோத்துக்கு பிரச்சனை வந்துட போகுது சார். என்னையா சொல்ற? அடுத்த வாரம் விவோ வராரு. யோ வில்லேஜ் ஆபீசர் எதுக்கு நம்ம ஸ்கூலுக்கு வராரு? சாரி சார், விவோ இல்ல ஏவோ. ஏவோவா? ஏதோ ஒரு ஓ சார், அதான் பேரு கூட தமிழ்ல. கல்வி ஆபீசர் சார். ஓ டிஓவா? அவரே தான் சார். எப்போ வராரு? உலக தொலைக்காட்சிகளில் 4வது முறையாக அடுத்த வாரம் வராரு. என்ன சார் யோசிக்கிறீங்க? இல்ல பசங்க சமாளிச்சிருவாங்களாண்டு கவலை பசங்களை நினைச்சு. யோ அப்ப இருக்காதா சார்? பிரச்சனை பசங்களுக்கு இல்ல சார், அவனுக்கு பதில் சொல்லனாலும் ஆப்பு உங்களுக்கு தான். அதை பாத்துக்கலையா? பார்க்கலாம், வைக்கிறதுக்கு முன்னாடி ஆப்பு எவ்வளவு சைஸ்ன்றது வேணா பார்க்கலாம். படிப்பு, டிசிப்ளின், நீட்னஸ், கிளாஸ் எவ்வளவு சுத்தமாகுதுன்னு எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. பார்க்கட்டும். அதை விட முக்கியமா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். சொல்லுவாங்க. சார் தெரியாம தான் கேட்குறேன், நீங்க ரொம்ப நல்லவர் தான்.
பசங்களுக்கு ஒரு கஷ்டம்னா உடனே போய் நிக்கிறீங்க. ஆனா நீங்க எப்படி பாடம் எடுக்கிறீங்கன்னு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையா சார்? ஆடா பாவி, என்ன எப்படி கேட்ட? நான் நிஜமாவே நல்லா கிளாஸ் எடுப்பேனியா? இல்ல சார், நான் பார்த்தது இல்லைன்னு சொல்ல வந்தேன் சார். என்னயா கிண்டலா? ஆமா சார், ஊர்ல இருக்கிற பிரச்சனையெல்லாம் இழுத்து போடாம ஒரு வாரம் ஒழுங்கா கிளாஸ் நடத்துற வழியை பாருங்க சார். சேவைலாம் அப்புறம் தான், முதல்ல நம்ம வேட்டி ஆத்துல ஆச்சுன்னு போகாம பாத்துங்க சார். நீங்க ஜெயிச்சு ஆகணும் சார். உங்களுக்காக இல்லைனாலும் பசங்களுக்காக ஜெயிச்சு தான் ஆகணும். நீங்க இங்க இருந்தாதான் நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியும். பாத்துங்க சார், இதை சொல்றதுக்காக தான் வந்தேன், சொல்லிட்டேன். என்ன சொல்ற ஆட்டட்டங்க? ஆமாடா, தப்பாஸ் இனிமேல் ஸ்கூலுக்கு வந்தாதான் வரும்னு சொன்னாடா. அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலையே, வரவே மாட்டேன்னு தானே சொன்னா. ஏன் சனி? அவங்க அம்மா தான் ஸ்கூலுக்கு போக கூடாதுன்னு சொல்றாங்களாம். ஏன்? வீட்ல என்ன கஷ்டமோ? நான் ₹1,00,000 ஃபீஸ் கட்டியா படிக்க போறா, ₹2,000 தான் ஃபீஸ், அதுவும் கட்டணும்னா HM கிட்ட கண்ணை கசிக்கினா ஓகே பாரு. தப்பாஸ் வீட்ல பணத்துக்கு என்னடா பிரச்சனை? வேற ஏதாவது காரணமா இருக்கும். கண்டிப்பா வரணும்னு நீங்க அவகிட்ட சொல்ல வேண்டியதானே? எவ்வளவோ சொல்லியாச்சு, மலுப்புலாவே பேசுறா. சும்மாவே ஸ்கூலுக்கு வர பிடிக்காது, அவங்க அப்பா இருந்ததை சாக்கா வச்சுக்கிட்டு அப்படியே மட்டம் போடலான்னு பாக்குறாளா? சீச்சி, அதெல்லாம் ஒண்ணு இருக்காது. என்ன கைபோம், எதுவுமே சொல்லாம அடக்கி வாசிக்கிற? டப்பாசு வேணும்லாம் ஸ்கூலுக்கு வராம இருக்க மாட்டா? ஆமாண்டா, எனக்கும் அப்படிதான் தோணுது. நிஜமாவே வேற ஏதாவது பிரச்சனையா தான் இருக்கும். நான் வேணா டப்பாசோட அம்மா கிட்ட பேசி பார்க்கவா? என்ன பிரச்சனைன்னு தெரியாம எப்படிடா போய் பேசுவ? ஆமால, என்னதான் இருந்தாலும் டப்பாஸ் வராம போர் அடிக்குதுல்ல. அவ இல்லாம வீட்டு படம் பண்ணவே பிடிக்கலடா. இதான் கதையா? நீ கூட என்னமோ நிஜமாவே டப்பாஸ் வரலன்னு கவலைப்பட்டேன்னு பார்த்தா வீட்டு படம் இருந்ததுக்கு அவளை காரணம் சொல்றியா? இதெல்லாம் ஒண்ணு இல்ல, டப்பாசு கஷ்டம்னா எனக்கும் கஷ்டம் தான். செல்லாது டப்பாசு கஷ்டம்னா டப்பாசுக்கு மட்டும்தான் கஷ்டம், உனக்கு கஷ்டம்னா உனக்கு மட்டும்தான் கஷ்டம். குட் மார்னிங், சிட் டவுன். ஃபர்ஸ்ட் பீரியட் தமிழே வந்தாரா? இல்ல சார். சரி, அப்ப எல்லாரும் ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க போல. டக்குன்னு கேட்டோன்னு உண்மை வந்துருச்சே. நிஜமா இல்ல சார். சரி, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நானும் கிளியும் படிச்சுக்கிட்டு இருந்தோம் சார். என்ன கிளி, மின்னல் சொல்றதெல்லாம் உண்மையா? ஒருவேளை நீ மின்னலோட சேர்த்து படிக்கலன்னு சொன்னா போன வீடு ஃபுல்லா நீ என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்ல வேண்டியது வரும். முன்னால நானும் குரூப்பா படிச்சிட்டு இருந்தேன் சார். என்ன படிச்சீங்க? இங்கிலீஷ் சார். கரெக்டா சொல்லுங்கடா, இங்கிலீஷா தமிழா? தமிழ் சார். நிஜமாவா? ஆமா சார். சரி, தமிழ் புக்ல முதல் பாடம் என்னன்னு சொல்லுங்க பாப்பா. கோபுரம் படம் போட்டு தமிழ் 7 எழுதிருக்கோம் சார். டேய், முதல்ல மேல இருக்க படத்தை கேட்கலடா, பாடத்தை கேட்டேன். சரிங்கடா, தமிழ் புக்கில் இருக்கிற ஏதாவது ஒரு லைனை சொல்லுங்கடா பாப்பா. தமிழ்நாடு அரசு பாடநூல் நிறுவனம், கல்லூரி சாலை, சென்னை. ஏண்டா மண்டை, நீயாவது சொல்ற? தீண்டாவை மனிதநேயமற்ற செயல், தீண்டாவை பெருங்குற்றம். இப்பதான் தமிழ் புக்கோட அட்டையும் அடுத்த பக்கத்தையும் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்டா. ஏடா, நீங்க எல்லாம் பேசுறத பார்த்தா அநேகமா நான் அடுத்த ஸ்கூல்ல பார்த்துட வேண்டியதா? சார், என்ன கேட்கவே இல்லையா சார்? ஓஹோ, இன்னைக்கு இவ்வளவு காமெடி போதும்டா, மிச்சத்தை அடுத்த கிளாஸ்ல பாத்துக்கலாம். சரி, எல்லாரும் உங்க சயின்ஸ் புக் எடுங்க. யாராவது எஸ்கே போய் பார்த்தீங்களா? எப்போ வராலாம் ஸ்கூலுக்கு? எப்போ வர்றா? அவ இனி வரவே மாட்டான்னு சொல்றா சார். ஏன்? அவ வீட்ல அவங்க அம்மா படிச்சது போதும்னு சொன்னாங்களா சார். உட்காருங்க.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன் குருவி இங்க பேசுறது சரியா இருக்குமா? சார் இங்க வச்சு பேசுறது தான் சார் சரியா இருக்கும். ஏன்னா வீட்டில் சொந்தக்காரங்க கூட்டம் ஜாஸ்தி, ஆளுக்கு ஒரு கருத்து சொல்லுவாங்க. இங்கன்னா அந்த அம்மா மட்டும் தனியா இருக்கு. நீங்க எது சொன்னாலும் காது குத்து கேட்கும். சார் வராங்க சார். சார்மா வணக்கம். வணக்கம் சார். வணக்கங்க. சார் ரொம்ப நன்றிங்க சார். என்னங்க நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு? அம்பட்டு பிள்ளைங்களையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அது என் கடமை தானே. உங்களுக்கு பிள்ளைங்கள பூரா வீட்டுக்கு சாப்பாட்டு கூப்பிடணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஆனா அதுங்க இப்படி வரணும்னு இருந்திருக்கு. இல்லை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இந்த இடத்துல எப்படி பேசுறதுன்னு தான். சொல்லுங்க சார். எஸ்ஐக்கு ஸ்கூலுக்கு வர மாட்டான்ட்டு பசங்க சொன்னாங்க. அது விஷயமா தான் உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். ஆமா சார், இவ படிச்சு என்ன சார் ஆக போகுது? என்னம்மா நீங்களே இப்படி சொல்கிறீங்க? எஸ்ஐக்கு காணாமல் போய் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தப்ப நீங்கள் தானே எச்சமிட்ட கெஞ்சி கூத்தாடி திரும்பவும் ஸ்கூலில் சேர்த்தீங்க. என்னடாண்டா நீங்களே இப்படி பேசுகிறீங்க? புள்ளைய படிக்க வைக்கணுங்கிறது அவரோட ஆசை சார். இவ படிச்சு பட்டம் வாங்குறத பார்க்க அவங்க அப்பா இல்லைன்னு ஆயிடுச்சு. இனி யாருக்காக படிச்சு என்ன ஆக போகுது சார்? என்னங்க புள்ள படித்து பட்டம் வாங்குறது செத்து போனாங்க வீட்டுக்காரோட ஆசைன்ட்டு நீங்களே சொல்கிறீங்க. அவர் ஆசைப்பட்டதை நிறைவேற்றி வைக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு இல்லையா? இல்ல சார், கொஞ்ச நாள் இங்கேயும் கொஞ்ச நாள் சொந்த கிராமத்திலயும் இருக்கலான்னு பாக்குறேன். ஸ்கூல் எல்லாம் சரியா வருமானு தெரியல சார். சரிங்க, எதுக்காகவும் எஸ்சிக்கோட படிப்பு மட்டும் நிறுத்திடாதீங்க. வாழ்க்கையில் எத்தனையோ பேர் கல்லோடச்சு கூலி வேலை செஞ்சு பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. ஏன்ட்டு தெரியுமா? நம்ம தான் படிக்கல இப்படி கஷ்டப்படுறோம். நம்ம பிள்ளைகளும் நம்மளை மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் பிள்ளைகளுக்கு வீடு வாங்கி வச்சுருக்கேன், நகை வாங்கி வச்சுருக்கேன், சொத்து வாங்கி வச்சுருக்கேன்லாம் தயவு செய்து சொல்லாதீங்க. இது எல்லாத்தையும் விட பெரிய சொத்து படிப்பு மட்டும்தான். அறிவுன்ற சொத்து மட்டும்தான் எப்பயுமே கையை விட்டு போகாத சொத்து. சொந்தம் பந்தம் பங்காளிய யாருமே நம்மகிட்ட இருந்து திருட முடியாத ஒரே சொத்து படிப்பு மட்டும்தான். அப்பாச படிக்க அனுப்புவோமா வேணாமான்றதெல்லாம் இப்போ கேள்வியே கிடையாது. படிச்சே ஆகணும். இவளை நீங்கள் படிக்க அனுப்பலண்டா நீங்கள் அவளுக்கு பண்ணுற பெரிய துரோகம் அது சார். ஆமாங்க, அவர் இல்லைன்றப்ப அவர் கொடுக்கல் வாங்கல் கணக்கெல்லாம் பார்க்கறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே ஏன்? புரியுது சார். நாளைக்கு இவ பெருசானதுக்கு அப்புறம் இவளை கட்டிக்கிறவங்க கூட கடைசி வரைக்கும் உட்கார வச்சு சோறு போடுவான்னு கூட தெரியாது. ஆனால் இவ படிக்கிற படிப்பு கண்டிப்பாக அவளுக்கு சோறு போடுமா? காலம்பூரா அவர் உங்கள் கூடயே இருப்பாருன்னு நினச்சிங்க. ஆனால் இன்னைக்கு அவர் இல்லை. இதாங்க வாழ்க்கை. நாளைக்கு என்ன நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் எது நடந்தாலும் அதை சமாளிக்கிற தைரியத்தையும் தெம்பையும் கண்டிப்பாக படிப்பு தரும். சும்மா கூட்டு தைரியம்லாம் இல்லைங்க, தெளிவான தைரியம், நம்பிக்கையோடு வர்ற தைரியம். இவ உங்களை மாதிரி இருந்தால் போதுமா இல்லை உங்களை விட நல்லா இருக்கணுமா? என் புள்ள என்னை விட நல்லா இருக்கணும் சார். அப்போ ஸ்கூலுக்கு அனுப்புங்க. அது ஒன்று தான் கரெக்டான வழி. படிப்பு ஒன்று இருந்தால் போதுங்க. உலகத்திற்கு எல்லாத்தையும் ஈஸியாக சம்பாரிச்சிடலாம். ஆனால் உலகத்தில் இருக்க எதை வச்சும் படிப்பை வாங்கவே முடியாதுங்க. நான் யாருங்க? சாதாரண ஒரு ஆள். ஆனால் இன்னைக்கு ஐயாண்டு நீங்கள் என்னை மரியாதையாக பார்க்குறீங்கடா, அதுக்கு காரணம் என்கிட்ட இருக்க படிப்பு மட்டும்தான். சொந்த ஊருக்கு போங்க, வேறு எங்கே வேணாலும் போங்க, ஆனால் தயவு செய்து இவளை படிக்க வைங்க.
நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க. சார் வர்றேங்க.